பெண் குழந்தைகளை பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும். பெண் குழந்தைகளை பாதுகாப்பு போலீஸ் வேனில் நின்றபடியே கர்ஜித்த சௌமியா அன்புமணி. பெண் குழந்தைகளை பாதுகாப்பு வேணும். வள்ளுவர் கோட்டத்தில் பெரும் பரபரப்பு. போராட விடாமல் குண்டு கட்டாக தூக்கிச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்த போலீசார். நடந்தது என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த சம்பவமானது தமிழ்நாட்டையே உலுக்கி வருகிறது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையமும் தலையிட்டுள்ளது. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பான போராட்டத்திற்கு எந்த கட்சியினருக்கும் காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் பாமக மகளிர் அணி சார்பில் இன்று போராட்டம் நடைபெறும் என நேற்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த போராட்டத்திற்கும் காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சௌமியா அன்புமணி தலைமையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட பாமகவினர் முயற்சி செய்தனர். போலீசார் முன்கூட்டியே அங்கு கூடியதால் போராட விடாமல் அனைவரையும் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். பசுமை தாயகம் தலைவரும் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவியுமான சௌமியா அன்புமணியும் கைது செய்யப்பட்டுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். இன்று மாலை அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிகிறது. வாகனத்தில் ஏற்றப்பட்ட போது சௌமியா அன்புமணி உட்பட பலரும் அரசுக்கு எதிராகவும் பெண்களுக்கு நீதி வழங்க கோரியும் முழக்கமிட்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சி இப்போது இணையதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் குழந்தைகளை பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும். பெண் குழந்தைகளை பாதுகாப்பு இல்ல